கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஹாய், நான் வைஷ்ணவி. நீங்க பார்க்குறது வைஷு கோபி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்து என் மாமியாரோட இனோவேஷன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. நம்மளும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. இது வந்து தனியாக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக இருந்தால் போதும். தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 4 பல்லு, இஞ்சி கொஞ்சம் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். தக்காளி 4, சின்ன சின்ன தக்காளி 4 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் வேணும். அப்புறம் என்னென்ன மசாலாஸ்ன்னு பார்த்துக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர் மட்டும் போட்டால் போதும் இதுக்கு. அப்புறம் சிக்கன் மசாலா வேணும். வாங்க ஒரு பேஸ்ட் நம்ம தயாரிக்கணும். அது எப்படி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இப்போ பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் இந்த கடலைப்பருப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு 4 பல் பூண்டு, இவ்வளோதான் இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும். நீங்கள் கசகசா இருந்தால் அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணுறேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் வரமிளகு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும். வரமிளகு ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு மினிமம் 10 நிமிஷமாவது நல்லா ஃப்ரை ஆனால் தான் மசாலா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சிக்கனை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஃபுல்லாமே பெரிய வெங்காயம் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாதான் நல்லா ஒரு பேஸ்ட் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் இது கூடயே வந்து வதக்கிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தால் தான் சிக்கனோட ஸ்மெல், ரா ஸ்மெல் வந்து போகும். இப்போ 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இதை நம்ம கூல் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடியெலாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம விசில் வச்சிருக்குன்னா முடிஞ்சுது. ஸோ அது என்ன ப்ராசஸ் நான் காட்டுறேன் வாங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அது கூட 4-5 கருவேப்பிலை இருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கருவேப்பிலை கூட வந்து சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சா போதும். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமா லாஸ்ட் மல்லித்தூள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் மல்லித்தூள். கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கலாம். குழம்பு கொஞ்சம் 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கரை விசில் வச்சுக்கலாம். நான் வந்து 5 விசில்ஸ் வந்து விடுவேன். உங்கள் ஊரில் எப்படி சிக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கலாம். இப்போ நான் 5 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா வந்துருச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது சிக்கன் குழம்பு. எங்கள் மாமியார் எப்பவுமே இப்படி தான் செய்வாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.